கடைசி காலத்துக்குள் அடையாளம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதெல்லாம் நடந்துதான் ஆகணும், இதை மாற்ற முடியாது. ஆனாலும் நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பலன் கொண்டு எழும்பி தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டும். இந்த அமாவாசை இரவு கூட்டத்தை கூட 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று, கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு கூட்டம், விடுதலைக்காக. 2வது, ஒரு இரவு தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 30 நாள் சுகமாக தூங்க வைக்காரு. தூங்க வைக்காரா இல்லையா? ஆமாம். ஒரு நாள் ஆண்டவர் கொடுக்கறது என்ன இருக்கும்? ஒரு பாதி நாளாக கொடுக்கலாமே, பாதி இரவாவது கொடுக்கலாமே. அல்லேலூயா. ஆகவே ஒரு இரவாவது தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். நல்ல பாடி துதிக்கிற ஆராதனை வேலையில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் அப்புறம் போகும்போது அதை உணர்வீங்க. அத்தனை ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நடுநிசி துதி என்பது சாதாரணமானதல்ல. அதை நம்ம அனுபவிக்கிறதற்கு நம்ம இருதயத்தை திருப்பினா போதும், மிகப்பெரிய வெற்றி நம்ம கொண்டு வரும். இன்றைக்கு இருந்த தேவ பிள்ளைங்க இன்னைக்கு பாடல் வேலை, ஆராதனை வேலை, இந்த நடுநிசி வேலையில் துதிக்கும் போது இறங்கின மகிமை, இதற்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையணும். சிறைச்சாலை அஸ்திபாரம் குலுங்கணும்னா பூமி குலுங்கணும். பூமி குலுங்கினாதான் சிறைச்சாலை ஆடும். சிறைச்சாலை இருக்கிற சங்கிலி கலந்து கீழே உழணும். சிறைச்சாலை வாசல் திறக்கணும். இதெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டதுனால நடந்தது. அதே மகிமை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கு வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்க வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காட்டுகளை, போராட்டங்களை, உனக்கு எதிராக சத்துரு போட்டிருக்கிற சூழ்ச்சிகளை தகர்த்தெறிய வெளிப்படும். அந்த அதே மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அதே மகிமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 காரியங்கள். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், எதையும் அவரால் செய்ய முடியும். 2வது, அவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். அப்ப உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டுமானால் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவனால் எதையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். யோபுல சொல்லப்பட்ட வார்த்தையை தான் ஒரு விஷயம் எடுத்து வாசிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிப்போம். ஆமா, யாரு சொன்னது இந்த வார்த்தைய? யோபு. எந்த சிச்சுவேஷன்ல சொன்னாரு? நல்ல குழுகுல அறையில தூங்கிட்டு இருக்கும்போது சொன்னாரா? நல்ல 3 வேளையை சாப்பிட்டுட்டு சுத்தும் போது சொன்னாரா? கொடுத்த தொழில் வியாபாரத்தை நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னாரா? பிள்ளைகளோட சுகமான வாழ்க்கை அனுபவிக்கும் போது சொன்னாரா? நல்லா வெளியே மக்களோட உலாவி கொண்டிருக்கிற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் சொன்னாரா? இல்ல, நெருக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியாய் கட்டின மனைவி கூட தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு, அவனை ஆறுதல் சொல்ல வந்த சகோதரர்கள் கூட, நண்பர்கள் கூட அவனை குற்றப்படுத்தின அந்த வேளையில, தனிமைப்படுத்தப்பட்டு நின்ற வேளையில யோபுவின் வாய் சொல்லிட்டு, என் தேவனே, எனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன விதமான தாக்கம் ஏற்பட்டு என் வாழ்க்கையை முடிவு போனாலும், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பது இப்போது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம குறைவு வந்துட்டுனாலே இந்த ஆண்டவர் என்னத்தை செஞ்சாருன்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம். குறைவு வந்துட்டாலே தேடி பார்த்து என்னத்தை பண்ணுவோம். அவனுக்கு வந்தது குறைவல்ல, முடிவு. குறைவு இல்லைங்க, முடிவு இல்லை. எங்க செத்து போன மனுஷன் திரும்ப வர முடியுமா? அவன் பிள்ளைகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவன் இழந்த எல்லாம் இழந்து விடுனான், எல்லாம் இழந்து விடுனான். கடைசியில் வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல. ஒரு ஓடை எடுத்து மேல சுரிந்து கொண்டு சாம்பலின் மேல் அமர்ந்திருக்கிறான். ஐயா, இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன குறைவு வரணும்? என்ன நெருக்கம் வரணும்? என்ன தோல்வி வரணும்? என்ன அவமானம் வரணும்? இந்த நெருக்கத்தில், இந்த குறைவில் இருந்துட்டு பார்க்க வந்த நண்பர்கள் கூட உன் தப்புனாலதான் உனக்கு இந்த தண்டனை சொன்ன அந்த வேலையில கூட அந்த யோபு நாய் சொல்லுகிறது, ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு ஒரு தோல்வி வந்ததுனால, எனக்கு ஒரு இழப்பு வந்ததுனால, எனக்கு ஒரு இந்த அவமானம் வந்ததுனால, நான் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டதுனால நீ எதையும் செய்ய முடியாதுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். உம்மால எல்லாம் செய்ய முடியும். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா.
நம்ம தோல்வியின் பாதையில, ஒரு நெருக்கத்தின் பாதையில, நிந்தையின் பாதையில, அவமானத்தின் பாதையில அப்ப சொல்லணும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். இதைத்தாங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. யோபுவின் சரித்திரம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட யோபுவை குறித்து பேசினார். இன்றைக்கும் அவரை குறித்து பிரசங்கங்கள் பேசப்படுகிறது. அவரால் எதையும் செய்ய முடியும். திரும்பவே சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நெருக்கம், தோல்வி, அவமானத்தை வைத்து தேவன் இதை செய்ய முடியுமோ முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற சில காரியங்கள், சில போராட்டங்கள், சில விதமான சூழ்நிலைகள் தேவன் கிரியை செய்கிறதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் எதையும் செய்ய வல்லவர். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 33:9 வாசிக்கும் போது அவர் சொல்லாமல் அவர் கட்டள நிற்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளும் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன காரியத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறார். வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளும் உருவாகிட்டான். சர்வ சேனை என்ன தெரியுமா? சூரியன், சந்திரன், நட்சத்திர விண்மீன்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவர் வாயாலே சொல்லுகிறார். அன்றைக்கு எரேமியா 32:27 வாசிக்கும் போது, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோடு கேட்கிறார். சேலஞ்ச் பண்ற பிரைஸ்னா அப்படிப்பட்ட சர்வவல்லமையுள்ள தேவன். யோபு கூட அதை குறித்து பேசும்போது சொல்லியிருக்கிறார். யோபு 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. யோபு 9:12 சொல்லும்போது, இதோ பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார். அவர் என்ன செஞ்சாலும் தடுக்கவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. இதையும் சொல்றார். இதெல்லாம் சொன்ன அந்த மனுஷன் நான் ரொம்ப யோசிச்சேங்க. எங்க ஊழிய பாதையில் 2008 எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தோம். நெருக்கத்தை பார்த்தோம், தவிப்பை பார்த்தோம், பட்டினியை பார்த்தோம், வறுமையை பார்த்தோம், தரித்திரத்தை பார்த்தோம், குறைவை பார்த்தோம், நிந்தை அவமானத்தை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஆனால் ரொம்ப நெருக்கப்படுகிற வேலையில், ஆண்டவரே ஏன் இதுக்கு உம்மால செய்ய முடியலையா, ஏன் செய்யறதுக்கு விரும்பலையா, இப்படி கூட சில நேரங்களை நான் கேட்டுக்கிறேன். ஏன் ஆண்டவரே இதை அனுமதிக்கிறீங்க? விருப்பம் இல்லையா, இல்லை செய்ய முடியல அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்ததில்லை. ஆனாலும் சில நேரங்களில் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று கேள்வி எனக்குள் வந்தது உண்டு. என பல வருடங்களாய் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தில். நான் யோபுவை நான் தியானிக்கும் போது தான் ஒன்றை புரிந்து கொண்டேன். அத்தனை நெருக்கத்திலும் கட்டின மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று. ஹல்லேலூயா. தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த மனைவி கூட சொல்றா. அந்த நேரத்தை அவன் வாய் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கண்களை மூடி கைகளை உயர்த்தி இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க குறைவை பார்க்காதீங்க, உங்களுடைய பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, உங்க தோல்வியை பார்க்காதீங்க, நிந்தையை பார்க்காதீங்க, அவமானத்தை பார்க்காதீங்க. இப்ப சொல்லுங்க, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. சிலருக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் பண்ண முடியும். அவருடைய வாயின் வார்த்தையில வானத்தை உண்டாக்குனாரு, சுவாசத்தினால சர்வ சேனைகளை படைச்சார். அதெல்லாம் கரெக்டு தான். என்னை குறித்து என்ன நினைச்சிருக்கிறார், என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கிறார், என் நிலைமையை பத்தி என்ன நினைச்சிருக்க, இப்படித்தான் சிலருக்கு சந்தேகம் வரும். பிசாசு அதை தான் சொல்லுவான். அவனுடைய எண்ணமே என்ன? உங்களை சந்தேகத்துக்கு நிறைய திருப்புவது தானே. அதைத்தான் அவன் ஒவ்வொரு நிலமும் அவன் செய்கிற காரியமே அதுதான். தேவனுடைய பிள்ளைகளை சந்தேகப்பட வைக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை அவிசுவாசமா பேச வைக்கணும், தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு விலகி போக வைக்கணும். அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் ஒரு வேளை உங்களுக்குள் இருந்தால், இந்த நடுநிசி வேலையில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், எரேமியா புஸ்தகம் 29:11 கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கர்த்தர் சொல்ற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை பிடிச்சிக்குங்க. அவர் சகலத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது.
என் வாழ்க்கையில் என்னையா செய்ய நினைச்சிருக்கிறார்? ஒரு கேள்வி இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப ஒரு விஷயம், இந்த வசனத்தை சத்தமா வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். மற்றவங்க அறிய முடியாது, மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் சொல்ல, நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்க, உங்க முடிவு என்ன, அந்த முடிவை மற்றவங்க அறிய முடியாது. அந்த முடிவை உங்களுக்கு நான் என்ன நினைச்சிருக்கிறேன் நான் அறிவேங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்ன ஆண்டவரே முடிச்சு நினைச்சிருக்கிறீரு, நீர் என்ன அறிவுன்னு சொல்றீர் அப்படின்னா கீழே சொல்றாரு, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கையில தட்டியா சொல்லுவோமா, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளைங்கிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைதானா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற நினைவுகளை, முடிவுகளை, உன் பேரில நினைத்திருக்கிற நினைவுகளை நீ அறிய முடியாது, நான் அறிவேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் உனக்கு என்ன செஞ்சாலும் அது சமாதானத்துக்கு ஏதுவானதா இருக்கும். அப்படின்னா உன் நன்மைக்காகவே எதை நான் செய்வேன். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப என்ன செய்ய நினைத்திருக்கிறாரு, எனக்கு எல்லாமே நன்மைக்காகவே, எனக்கு ஒரு சமாதானத்திற்காகவே. அப்ப என்னுடைய வாழ்க்கைய எந்த இடத்திலும் தேவன் வெட்கப்பட விட மாட்டான், தலைவினிந்து போக விட மாட்டான். என் ஆண்டவரின் வாழ்க்கையில செய்ய நினைத்தது என்னை மேன்மைப்படுத்துவது. கைகளை பற்றி ஆமென்னு சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் சில நேரங்கள்ல எதிர்மறையாக இருக்கும். பிரச்சனையை கண்டோம் அப்படித்தான் தோணும், போராட்டத்தை பார்த்தோம் அப்படித்தான் தோணும். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறோம். ஆனா நெருக்க வரும்போது ஒடுங்கி போயிட்டு தான் சொல்லுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் சொன்னாங்க. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வரார். கானானுக்கு நேரா கொண்டு போனவங்களை திடீர்னு செங்கடல் பக்கம் கொண்டு போய் சொல்லிட்டார். அவங்களுக்கு தெரியாது செங்கடல் பக்கம் போறோம்னு தெரியாது. ஆனா திடீர்னு பார்த்தா செங்கடல் மேல போய் உட்கார்ந்துட்டான். பின்னால பார்த்தா பார்வோனின் சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறார். பார்வோனின் சேனை துரத்தி வருது. எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம் என்று எண்ணினார்களோ, எந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு எண்ணினார்களோ, அது தீவிரித்து வந்தது. பார்வோனின் சேனையுடைய அந்த வருகையை பார்த்த உடனே அத்தனை பேரை முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எகிப்துல இருந்தா கூட கொஞ்சம் அடிதான் வாங்கி இருப்போம், இப்ப அவன் மிரட்டி அவன் இருக்கிற கால் கொலுசுல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஐயா. இப்படி ஆண்டவர் கொண்டு நட்டாட்டில் விட்டுட்டு போயிட்டார் ஐயா, செத்தாண்டா இன்னைக்கு அத்தனை பேர் நினைச்சான். அப்படித்தான் நம்மளும் சில நேரத்தில் நினைக்கிறோம். அல்லேலூயா. எகிப்துல இருந்தாவது 4 சாட்டை அடிதான் அடிச்சான். கர்த்தர் சொன்னாரு கிளம்பு அப்படின்னு ஒண்ணு, இதை கேட்டு வாங்க எகிப்தியர்கிட்ட அப்படின்னு ஒண்ணு. நம்மால் அவன் வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் போய் கொலுசு முத கலத்திட்டான். கலத்தி தரியா இல்லையாண்டா, அவன் கலத்தி கம்மடு கொலுசு காலு சிடுக்கி அசடகம் மெதலகம் எல்லாத்தையும் கொடுத்தான். நல்லா பண்ணி போனா போதும், கிடைச்சு போச்சுன்னு சுருட்டிட்டு வந்தவன் செங்கடலுக்கு முன்னால நிற்கான், பின்னால துரத்துட்டு வாரான். மோசே பார்த்து சொல்றாங்க, எகிப்துல சமக்குடி இல்லையான்னு சொல்லி எங்களை கொண்டு வந்த. அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது அப்படித்தான் தோணும். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, என்னையா இப்படி கொண்டு மாட்டி விட்டுட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு முன்னால் இருக்கிற போராட்டமோ, உங்களை பின்தொடர்கிற பிரச்சனையோ, உங்களை துரத்துகிற கடன் பிரச்சனையோ, உங்களை துரத்துகிற சத்துருவின் ஆதிக்கமோ எதுவானாலும் சரி, தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான கிரியை செய்கிறவ அது தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த மேன்மை அவர் செய்து முடிப்பார். சூழ்நிலை கண்டு அஞ்சாது, அதுவே உனக்கு வெற்றி வாசலை மாறும். அது வருங்காலங்களில் நீ பார்ப்பாய். செங்கடல் அடைச்சு நிற்குது. பின்னால பார்வோனி சேனை வந்தோன்னு மோசேட்ட சொன்னார், என்னப்பா பேசிட்டு இருக்கிற, கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து முன்னேறி போ என்று சொன்னார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று புரிந்து கொள் தேவ பிள்ளையே, என்றைக்கு நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாயோ, என்றைக்கு அவரால் மீட்கப்பட்டாயோ, என்றைக்கு பரிசுத்த இரத்தத்தில் கழுவப்பட்டு பிள்ளையாக்கி உன்னை தூக்கி இந்த உலகத்தில் வைத்து நடத்துகிறாரோ, இனிமேல் முன்னால் இருக்கிற தடையே கிடையாது. ஒருவேளை பார்க்க தடையை போல இருக்கும், பிரச்சனையை போல இருக்கும், போராட்டத்தை போல இருக்கலாம், தோல்வியை போல இருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்றேன், மற்ற மனுஷனுக்கு அது தடை, தோல்வி, போராட்டம். தேவ பிள்ளையை உனக்கு வெற்றியின் படிக்கட்டி நீ முன்னேறி போய் அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா, உனக்கு முன்னால நிற்கிற பிரச்சனை, போராட்டத்தை, தடைய, தோல்வி கண்டு பயப்படாதே, பயப்படாதே, ஒருவரும் பயப்படாது.
என்னையா பயப்படாதுன்றீங்க? பயப்படாது. என்ன அப்படி சொல்ற? பயப்படாது. அதான் காரணம். முன்னேறி போன என்ன காரணம்? பயப்பட மாட்டேன், அல்லையா, கலங்க மாட்டேன். என் ஆண்டவர் முன்னே போகிறார். வேதம் சொல்லுகிறது, தண்டைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். அவர்கள் தண்டைகளை நீக்கி வாசலால் பிரவேசிப்பார்களாம். ஆமென். ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என்ன நினைச்சிருக்கிறார்? சமாதானத்துக்கு ஏதுவானவைகளின் வாழ்க்கையில் நினைச்சிருக்கிறார். நிச்சயமா தேவன் என்ன கொண்டு ஏதோ செய்யத்தான் நடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஒரு நாளும் பின்னிட்டு திரும்ப விட மாட்டார். ஆமென். நம்ம தான் சூழ்நிலை கண்டு, பிரச்சனை கண்டு, போராட்டத்தை கண்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம்? முடிஞ்சு போச்சு போல இருக்கு, அவ்வளவுதான் போல இருக்கு, ஐயோ அப்படிப்போம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு நாள் முடியாது. தட்டுங்க பக்கத்துல. ஒரு நாள் ஒன்ன கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியத்தை ஒருத்தர் முடிக்க முடியாது. அப்போ செங்கடல் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. நினைச்சு பார்த்திருப்பாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமுத்திரத்தை பிளந்து முன்னால கொண்டு போவார்னு? எங்க இருக்கீங்களா? எங்க 10 போட்டு விட்டாலும் போக முடியாதுங்க. 10 டைட்டானிக் கப்பலை விட்டாலும் அவங்களை ஏற்றிட்டு போக முடியாதுங்க. அத்தனை மிருக ஜீவன்களோட வராங்க. எகிப்துல இருந்ததெல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டான். எகிப்து தேசத்துல வீட்டில இருந்து கால்நடையெல்லாம் ஊத்திட்டு வந்துட்டான். அப்போ அந்த இடத்துல கேட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். இது எப்படியா கடத்தி கொண்டு போகிறது? திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடை, உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு தோல்வி, திரும்பியும் சொல்றேன், இது எப்படி மேற்கொள்ள போறேன், எப்படி தாண்ட போறேன், இந்த எண்ணத்தை இன்னைக்கு நீக்கி போடு. இந்த எண்ணத்தை உன்னை எடுத்து போடு. உன்னை தூக்கி நிறுத்தி நடத்துறவர் அவர் கொண்டு போவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். தேவன் உன்னை தூக்கி முன்னால கொண்டு போய் நிலைநிறுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அவர் இயற்கை நியதியை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்காக சூரிய பாகன் கடிகாரத்தை 10 பாகை பின்னிட்டு திரும்ப பண்ணினவர். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? சூரியன் 10 பாகை பின்னிட்டு போனது. ஆமென். இயற்கை நியதியை மாற்றுகிற தேவன். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றவர் வல்லவர். அந்த எண்ணத்தோடு நீங்க செயல்படுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை துதிங்க. திருப்பி சொல்ல, தோல்வியை பார்க்காத, தடையை பார்க்காத, உன் முன்னால நிற்கிற மனுஷனுடைய கிரியைகளை பார்க்காத, சத்துருக்களை பார்க்காத, ஆதிக்கத்தை பார்க்காத, அவனுடைய செயல்பாடுகளை பார்க்காத. உன் பார்வை தேவன் மீது இருக்கட்டும். அந்த சூழ்நிலையிலும் யோபு சொன்னான், ஐயா என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று. அல்லேலூயா. செஞ்சாரா இல்லையா? யோபுடைய வாழ்க்கையில செஞ்சார் ஐயா. அத்தனை ரெட்டிப்பாய் கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆய் பிளந்தார். தப்பி போக வழி இல்லாத நேரத்தில், எதிர்த்து நிற்க திராணி இல்லாத நேரத்தில், சத்துரு நெருக்கிற நேரத்தில் ஒரு கலக்கம் வர்றது உண்மைதான். தோல்வி பயம் வர்றது உண்மைதான். பயம் வரவே கூடாது நான் சொல்லல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அப்படி பயம் வர்றதுனால, தோல்வி வர்றதுனால, கணக்க வர்றதுனாலதான் இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல என்ன போல கொண்ட தேவப்புள் மனுஷனை கொண்டு உங்களுக்கு தேவன் பிரசங்கிக்க சொல்லுகிற வார்த்தை, முன்னேறுதல் கொண்டு உனக்கு பின்னால திருமணங்கிற என்ன உனக்குள்ள வரக்கூடாது. உன் குடும்ப வாழ்க்கையானாலும், தொழிலானாலும், வியாபாரமானாலும், ஊழியமானாலும், எந்த காரியமானாலும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் முன்னேறி போவேன், நான் ஜெயிப்பேன், நான் மேன்மை அடைவேன். என் வெட்கத்துக்கு பதில் இரட்டத்தின பல நான் பார்ப்பேன். மனுஷனுடைய பார்வைக்கு தூரேறி. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். செங்கடலை 2ஆய் பிளந்தார். சமுத்திரம் 2 பக்கமும் பிளந்து, வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் மதில் போல் நின்றது. இஸ்ரவேலர் ஒருவருடைய காலும் சமுத்திரத்தின் தண்ணீரில் நனையவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை வாசிப்பது எளிது, வாசித்து கடந்து போவது எளிது. ஆனால் அற்புதத்தை தியானிக்கும் போதுதான் தேவன் எதையும் நமக்காக செய்வார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. இந்த இரவு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இயற்கை நீதியை உங்களுக்காக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் விரும்பினால் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது, என் தேவனால் எதையும் செய்ய முடியும் என்கிற எண்ணத்தோடு முன்னேறி போவதே உங்களுடைய காரியம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் சற்று விசுவாச குறைச்சல் இருக்கும். விசுவாச குறைச்சல் இருக்கும். நம்ம ஆண்டவர் செய்யணும்னா கூட நம்மளே என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன ஆண்டவரை, இது எப்படி ஆண்டவரை நடக்கும் அப்படின்னு. ஆனால்
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட விட்டுட்டு போக மாட்டார். இவளுக்கு விசுவாசமே இல்லை, இவளுக்கு நான் செஞ்சு எதுக்கு அப்படின்னு ஒரு நாள் நினைக்க மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. எந்த சூழ்நிலை தெரியுமா? நம்ம தேவன் மேல் அன்பு வைத்து நிற்கும் போது, தேவன் அதிகமாக நேசிக்கும் போது, அவர் மீது ஒரு பற்றுள்ளவர்களை நாம் வாழும்போது, உங்களிடத்தில் விசுவாச குறைச்சல் இருந்தாலும் சரி, தேவன் அந்த விசுவாச குறைச்சலை மாற்றி உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று, அவரால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. என் நேசரால் எதையும் செய்ய முடியும். என் ஆண்டவரால் என் குடும்பத்தில் இருக்க தரித்திரத்தை மாற்ற முடியும், வியாதியை மாற்ற முடியும், என் குடும்பத்தில் கட்டுகளை மாற்ற முடியும். என் குடும்பத்துக்கு விரோதமாய் சில சொல்லுவாங்க, ஐயா நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு என் குடும்பத்தின் சூனிய வச்சு எவ்வளவு வச்சு அப்படியே குடும்பத்தை முடக்கிட்டாங்கயா அப்படிம்பாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் வந்திருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள், உன் குடும்பத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் மாற்றவர் வல்லமை உள்ளவர். இந்த எண்ணம் உனக்குள்ள இருந்து அவர் மீது நீ அன்பு வைத்து நிற்பாய், ஆனால் ஒரு அற்புதம் நடக்கும். மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது இந்த பிள்ளைகளை. அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம். இவெல்லாம் அதிகமாய் ஆண்டவர் மீது அன்பு வைத்திருந்தாங்க. லாசர் மரித்து போனார். மார்த்தாள் மரியாள் ஆள் அனுப்புறார் இயேசுவை வர சொல்லி. ஆனால் இயேசு வர தாமதமாயிற்று. இப்போது மார்த்தாள் மரியாளும் லாசர் மரித்து போய் அடக்கம் பண்ணி 4 நாளாக அழுது கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது இயேசுவை கூப்பிட்ட போது வரல, தாமதித்து வந்த 4 நாள் கழித்து. நல்லா கவனிக்கணும் என்னோட பிள்ளைகளை. இப்போ லாசர் மரித்து போயிட்டார், அவன் அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாள் கழித்து இயேசு வந்தார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த பகுதியில் அந்த காரியங்கள் உண்டு. இப்போ ஆண்டவர் நேர 4 நாள் கழிச்சு கல்லறை தோட்டத்துக்கே வந்துட்டார். மார்த்தாள் மரியாளும் கள்ளத்தோட்டத்துக்கு வந்துட்டான். அவங்க 2 பேருடைய பலவீனம் என்ன? இயேசுவின் பாதத்தில் ஓடி போய் மார்த்தாள் விழுந்து சொன்ன, ஆண்டவர் 4 நாளுக்கு முன்னால் நீர் வந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அல்லேலூயா. இன்னொருத்தி ஓடி வர, அவனும் அதைத்தான் சொன்னான், 4 நாளைக்கு முன்னால வந்திருந்தா இது நடந்திருக்காது. ஒருவேளை உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னால, 1 வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால இப்ப இந்த காரியம் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இப்பதான் எல்லாம் போச்சு. என்ன போச்சு? எல்லாம் போச்சு. அல்லேலூயா. அப்படின்னு கூட நினைக்கலாம். தேவ பிள்ளைகள் ஒருவேளை அப்படிப்பட்ட அவிசுவாசத்தோடு, அப்படிப்பட்ட விசுவாச குறைச்சலோடு இருந்தாலும் என்ன செய்ய? உனக்கு அவிசுவாசமே இல்லை, உனக்கு நம்பிக்கையே இல்லை, உன்னை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு உன்னை தூக்கி தூர வச்சுட்டு கடந்து போகிற தேவன் அல்ல என்னோட தேவன். அல்லேலூயா. மனுஷன் கடந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏதாவது பண்ணலாம் பார்த்தா உன்னை வச்சு நான் என்ன செய்ய, உன்னை வச்சு ஏதாவது பண்ணலாம், உனக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா நீ அதுக்கு தகுதி இல்லை, உன்னை சூட்டபிள் பர்சன் இல்லை, மனுஷன் கடந்து போயிடுவா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் பலவீனத்தை கண்டு, தட்டுங்க பேசுங்க, உன் பலவீனத்தை கண்டு, உன் அவிசுவாசத்தை கண்டு, உன் விசுவாச குறைச்சலை கண்டு, உன் வாழ்க்கையில ஒன்னும் செய்ய முடியாதுன்னு உன்னை விட்டு விலகி போகிற தெய்வம் அல்ல என்னுடைய தெய்வம். கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்ததை விசுவாசம் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்ததை விசுவாச குறைச்சல் தடுக்க முடியாது. என்றைக்கு தேவன் மீது அன்பு வைத்து அவரை பற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டியோ, அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடிப்போம் தேவன். அல்லேலூயா. இந்த டைரியை பார்த்தோன்னே எனக்கு மலேசியா ஞாபகம் வந்தது. நான் 2018 மலேசியா போயிருக்கும்போது ஒரு தொழிலதிபர் கொடுத்த டைரி. மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தார். ஏற்கனவே நல்ல வசதியாக இருக்கிறார், புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தார். நான் அந்த மீட்டிங் மலேசியா போயிருக்கும்போது அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே, ஐயா எங்களுடைய வீடு புது வீடு ஒன்று கட்டியிருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்து ஜெபிக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லி நான் கூட்டு போயிட்டார் அவருடைய காரில். அருமையான வீடு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போய் நின்றேன். அப்போது ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அந்த குடும்பத்தை விசாரித்தேன். ஒரு பையன் இருந்தான், 7th or 8th படிக்கிறான்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அப்போ ஃபேமிலியை பற்றி சொன்ன உடனே ஜெபிக்கலான்னு சொன்னோன்னே, இது ஒரே பையனா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், பட்டு தத்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு பேபி கிடையாது பிரதர், ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் ரொம்ப டிலே பண்ணி பார்த்தோம், அதனால் பேபி இல்லைங்கிறதுனால இந்த பையனை தத்து எடுத்துட்டோம், அவன் இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தெய்வன் அதிகமாக நேசிக்கிறவர்கள், அதிகமாக அன்பு வைக்கிறவங்க. அப்போது நான் சொன்னேன், சரி ரைட், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தந்திருப்பாரு, நீங்கள் ஏன் அவசரப்பட்டீங்க? என்ன பரவாயில்ல பிரதர், இப்போ நம்ம பெத்தானே இன்னொரு பிள்ளை வந்தானே பிரதர்,
நம்ம கற்பத்தில் பிள்ளை பிறக்கலாம் என்ன பிரதர், ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கலாம் பரவாயில்ல பிரதர். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களுக்கு ஒரு விசுவாச குறைச்சல், அவர்களுக்கு ஒரு பலவீனம். சரி, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறோம், ஒருவேளை எனக்கு செய்ய விரும்பலையோ செய்யலையோ தெரியாது, ஒரு குழந்தை எடுத்துட்டேன். ஆனால் என் ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த கற்பத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கணும். அந்த இடத்துல ஏன்டா தான் ஆண்டவர் டிசிஷனை கொடுத்தார். என்ன டிசிஷன் கொடுத்தாரு தெரியுமா? இப்போ அவளுக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுக்க போறேன். என்ன பிள்ளை? என் நாவு சொல்லிச்சு, பெண் பிள்ளையை கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆம்பளை பிள்ளையை தத்தெடுத்தார் பத்திலாம், இனி ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா நல்லா இருக்காது. அல்லேலூயா. அப்போ நான் அவரை சிரிச்சுட்டே சொன்னேன், பிரதர் நீங்கள் ஏற்கனவே ஆம்பளை பையனை தத்தெடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இனி ஆம்பளை பையன் கிடையாது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? பிரதர் உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் பிரதர், அடுத்த வருஷம் அந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை கையில் வச்சிருப்பீங்க, ஜெபிக்கலாமான்னு. ஜெபம் முடிச்சாச்சு. நான் ஊருக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அவரோட ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறார், ஒரு 1.5 வருஷம் இருக்கும் ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பெண் குழந்தை ஃபோட்டோ, அப்படியே மனைவி சாயல இருக்கு. அவர்கிட்ட மெசேஜ் போட்டேன், ஐயோ பிரதர் நான் சொல்ல மறந்துட்டேன் பிரதர், சாரி பிரதர் சாரி பிரதர் சொன்னாரு. பிரதர் நீங்க சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த மாசமே மனைவி கன்சீவ் ஆயிட்டா பிரதர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை அப்படியே மனைவி உரிச்சு பிறந்திருக்கிறா பிரதர். அல்லேலூயா. அந்த மெசேஜுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்க விசுவாச குறைச்சல் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சதை தடைப்படாது. அப்ப அவங்கள்ட்ட இருந்த ஒரு பலவீனம் என்ன? சரி நம்ம வயிற்றுல பிறக்கட்டாலும் ஆண்டவர் மேல அன்பு இருக்கு, ஆனா பிறக்கட்டா பரவாயில்ல. ஆனா கர்த்தர் அந்த ஸ்திரீயின் வயிற்றில் பிள்ளை உண்டாக்கி பிரசவிக்க பண்ணார். ஐயா இன்னைக்கு இருக்கிறான் என் அன்புதோட பிள்ளைகளை திரும்பவே சொல்றேன், நம்ம பலவீனம் நம்மகிட்ட இருக்கிற சில அவிசுவாசோட விசுவாச குறைச்சல். மார்த்தாள் மரியாதை போய் சொல்றார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். அந்த அம்மா நேரம் எங்க போயிட்டு வருகைக்கு போயிட்டு உயிர் தெழுதும் காலத்துல உயிர் தெழுந்திருப்பான். அவர் சொல்ல இப்போது உயிர் தெழுந்திருப்பாங்கிறார். நம்பவே முடியல அவங்களால. அதுக்கப்புறம் சொன்னாரு, கல்லறையின் கல்லை அகற்றுன்னு சொன்னப்ப, எல்லாம் கவனிக்கணும், கல்லறையின் கல்லை அகற்றுன்னு சொன்னப்ப மார்த்தாள் என்ன சொன்னால் தெரியுமா? அடிக்கடி படிச்சிருப்பீங்க, ஆண்டவரே 4 நாளாச்சு 4 நாள். ஆனால் இந்த மார்த்தாளுக்கு அதிலும் ஒரு குறைவு இருந்தது, அந்த விசுவாசத்தில் ஒரு குறைச்சல் இருந்தது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றால் 4 நாள் கழித்து இந்த மரித்து அடக்கம் பண்ணி அழுகி போன என் சகோதரனை உயிர்த்தல வைக்க இயேசுவால் முடியும் என்கிற விசுவாசம் அந்த மார்த்தாள் மரியாளுக்குள் இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பலவீனம், அப்படிப்பட்ட விசுவாச குறைச்சல் என் வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடுமோ என்கிற ஒரு அவநம்பிக்கை வாழ்க்கையில் இருந்தாலும் நீ தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அவர் உனக்கு செய்ய நினைத்தது ஒருவரும் செய்யாமல் விட மாட்டார், செய்து முடிப்பார். கையை தட்டி பெற்றுக்கொள்கிற வேலையில உங்கள் பலவீனத்தை அசட்டை பண்ணிட்டு போற தேவன் அல்ல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் வந்தா எதையும் செய்ய முடியுங்க. அவர் சொல்லாரு கல்லா கட்டின, அவருக்கு ஆலோசனை சொல்ற. ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாருமேங்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவர் மீது அன்பு வைத்து அவரை பற்றி கொண்டு அவரை துதிக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக உங்க வாழ்க்கையில உங்க மேல பலவீனத்தை பார்த்து ஒரு நாள் விலகி போக மாட்டார். அல்லேலூயா. பெருமை சொல்ல 100% நம்புங்க, உங்களுக்கு அவர் சொன்னதை செய்வார், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார், உங்களுக்கு வாக்கு பணியை நிறைவேற்றி முடிப்பார். அது ஒரு நாளும் நீ பலவீனம் என்றோ நீ தகுதியற்றவன் என்றோ ஒரு நாள் விட்டு விலகி போகவே மாட்டார். தேவனுடைய பிள்ளையை நீ செய்ய வேண்டியது என்ன? அவர் உன்னை சொல்லும் போது எகைன் திரும்ப ஓகே ஆண்டவர் உமால முடியும் ஆண்டவர் சொல். இப்ப கேட்ட பிறகு உங்க வாய் சொல்லட்டும். ஒருவேளை இதுவரை முடியாதுங்கிற எண்ணம் இருந்தா இப்ப சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே உம்மாலே கூடும் சொல்லுங்க. கையை கட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். பண்ணலாமா? கூடும். என்ன கூடும்? இப்பவாது ஒத்துக்க. ஆண்டவர் மாத்தாட சொல்றார், கல்லை எடுமா எடுத்து போடுமா. ஆண்டவர் என்ன ஆண்டவர் நாருமே. அடுத்த செகண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தான், நீ விசுவாசித்தான், நீ நம்பினான், நீ புரிந்து கொண்டான், நீ ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய மகிமை என்ன? தேவனுடைய மகிமை
மகிமை. ஒரு வாயின் வார்த்தைகளால் வானங்களும் ஒரு வாயின் சுவாசத்தினால் சர்வ சேனைகளும் உண்டாயிற்றையா. அந்த சர்வலமுள்ள தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கும். ஆண்டவரே நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூட கையை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அந்த கைகளை தட்டி கூடாதது நல்ல கைகளை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கல்லை எடுத்து போட்டாலாம் இல்லையா? எடுத்து போட்டு. ஆமென். மார்த்தாளே, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்ன பிறகு, ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவரே, பலவீனம் வரும், விசுவாச குறைச்சல் வரும், அவநம்பிக்கை வரும். அதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பேசுகிறார், என்கரேஜ் பண்ணுறார். உங்களை ஏன் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை உண்டுகிறார்? நீங்கள் நம்பணும். நம்பி ஆண்டவரே முடியும் ஆண்டவர், உம்மால என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை தர முடியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு இப்போ பிள்ளைக்கோ மருமகளுக்கோ குழந்தை இல்லையா? நமக்கு குழந்தை இல்லையா? சொல்லுங்க ஆண்டவரே, உம்மால தர முடியும் ஆண்டவரே, கொடுக்க முடியும் ஆண்டவரே, உம்மால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஆண்டவர், உம்மால பிரிஞ்சு கொடுத்த சேர்க்க முடியும் ஆண்டவரே. ஒத்துக்கணும்ல? இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரே என் தொழிலை உம்மால ஆசீர்வதிக்க முடியுமா ஆண்டவரே, என் கடன் பிரச்சனை மாற்ற உம்மால முடியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சத்தமா அதில் சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாற்ற இயேசுவால் முடியும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, ஆமென். அப்போ அதை அக்செப்ட் பண்ணி அதற்கு பிறகு கல்லை புரட்டி போட்டாங்க. கல்லை புரட்டலைன்னா, நீங்க ஒத்துக்கலைன்னா அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமென். ஒத்துக்கணும், வாயால ஒத்துக்கணும். தனியா போகணும், வீட்டில் போகணும். ஜெபம் பண்றது ஒரு இடத்துல சொன்னா நம்ம ஜெபம் பண்றோம். சிலருக்கு ஜெபம் பண்ண மூடே இல்லை, ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏங்க ஜெபம் பண்ணக்கு மூடி இன்ட்ரெஸ்ட் தேவையில்லைங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க இன்ட்ரெஸ்டா பேசணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுறானே பேசுறத கேட்பாரா இல்லையா? ஏங்க ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறீங்க, விருப்பமே இல்லாம பேசுறாங்க, பேசுறத கேட்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. சில டீச்சர்மாருக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பாடம் எடுக்க பிடிக்கவே பிடிக்காது, சில பிள்ளைகளுக்கு டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் டீச்சர் சொல்றது என்ன பண்ணிதான் அவங்க கேட்டுதான். அது மாதிரி சிலது சோமனதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சோமன மூடே இல்லை, சுவார்த்திங்க மூடே இல்லைன்னு சொன்னேன், சாப்பிட மூடே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதை மட்டும் மூடை இல்லான்னு சாப்பிட்டுருக்குமே. எங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஜெபம் என்ன இருக்கோ இல்லையோ, வாஞ்சி இருக்கோ இல்லையோ, நீங்க போய் முழங்கால போட்டு கண்ணை மூட முடியலையா? கண்ணை மூடனா என்னமோ தோணும், கண்ணை திறந்துட்டாரு, பேசுங்க அவரை பார்த்து, பேசுங்க அவரை பார்த்து, பேசிப்பார். அதுக்கப்புறம் தானா ஜெபிக்கிற எண்ணம் தானா வரும். அல்லேலூயா. அவட சொல்லணும், ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு அவன் நம்பிக்கையில் இருந்தேன், ஆனால் ஒன்று புரியும், உம்மால என்ன செய்ய முடியும், உம்மால இதை செய்ய முடியும். எந்த காரியத்தில் குறைச்சலா இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறீர்களோ, இனி நீங்க போய் செய்ய போறது என்ன தெரியுமா? என் ஆண்டோட தனிமையில வேதம் சொல்லுகிறது, அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பேசு, பிதாவை நோக்கி விண்ணப்பமும் வெளியரங்கமான பலனை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. அப்ப அவர்கள் சொல்லணும், உம்மால இதை செய்ய முடியுமா ஆண்டவரே? பிரைஸ் தி லார்ட். அப்ப மார்த்தா கல்லை புரட்டினதுக்கு எதுக்கு அடையாளம்? நாம் அறிக்கை பண்ணி முன்னேறி போகும்போது அந்த மரித்து போன லாசரு பெயர் சொல்லி அழைத்தார். கண்கள் ஆச்சரியப்பட எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்க, மரித்த லாசரு அப்படியே உயிரோடு வெளியே கொண்டு வந்து எழுப்பி எல்லார் கண்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்ட அவமானப்பட்ட இயேசுநாதர் கைவிட்டுட்டார்னு சொன்ன மத்தியில் மார்த்தாள் மரியாதை தலையை உயர்த்தி அந்த பட்டணத்தில் அந்த குடும்பத்துக்கு இன்னும் ஒரு மேன்மையை கொடுப்பேன், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதே மேன்மையை செய்வான், அதே மகிமையை வெளிப்பட பண்ணுவான். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்திலான பலனை நீ சுமருப்பாய், நீ பெற்றுக்கொள்வாய் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம் பலவீன, நம்முடைய அவநம்பிக்கை அதை தடை செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பார், அவர் கண்டிப்பார், கடிந்து கொள்வார், அவர் சுட்டி காண்பிப்பார். என்னை போல தேவ மனிதர்களை கொண்டு, என்னை போல ஊழியர்களை கொண்டு, உங்கள் சபை போதகர்களை கொண்டு, உங்கள் சபை குருவானவர்களை ஆயர்களை கொண்டு சுட்டி காண்பிப்பார், கண்டிப்பார், அதை உண்டி தருவார். அப்பொழுது நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா.
அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பலவந்தம் பண்றாரா, இந்த காரியத்தை சொல்றாரா, உன் மனநிலையை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று, தோல்வி எண்ணத்தை மாற்று, உன்னுடைய குறைவின் எண்ணத்தை மாற்று. அடுத்த செகண்ட் சொல், ஆண்டவரை நான் பலவீனப்பட்டவன் தான், ஆனா நீங்க சொன்னா அது நடக்கும், உம்மால முடியும், நான் நம்புறேன்னு சொல்லி நீ எழுந்து தேவனை மகிமைப்படுத்திப்பார். அற்புதத்தை காண்பாய் தேவனுடைய பிள்ளையே. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் ஒரு காரியத்தை செய்யணும் திட்டம் பண்ணிட்டா உன்னை யாரும் மறைக்கவும் முடியாது, உன்னை யாரும் மறுக்கவும் முடியாது, உனக்குரியதை தரமாட்டேன் மறுக்கவும் முடியாது. சில சொல்லுவாங்க, இல்லை பிரதர் உண்மைதான் பிரதர், ஆனா என் வேலை பார்க்குறவங்க, என்னை சுற்றி இருக்கவங்க, என் குடும்பம், என் சொந்தம், என் உறவினர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, மோசமானவங்க, அவங்க விடவே மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? நாங்கள் நல்லா இருக்க பேசுங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறது பொறுக்கவே இருக்காங்க பிரதர், எங்கள் நல்லா இருக்க விடவே மாட்டாங்க பிரதர், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? எவனும் எடுக்க முடியாது அவங்களை ஆசீர்வதிக்கிறத, எவனும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என் தேவங்களை ஆசீர்வதிக்கிறத, என் ஆண்டவங்களை குறித்து தீர்மானம் பண்ணிட்டான், என் ஆண்டவர்களை குறித்து ஒரு காரியத்தை செய்யணும்னு அவர் பிளான் பண்ணிட்டான். இந்த வருஷ துவக்கத்தில் இதே இடத்துல கர்த்தர் சொன்னார், திட்டம் பண்ணி செய்து முடிப்பேன், கர்த்தராக நானும் சொன்னேன், நானும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தாவீது என்கிற ஒரு மனிதனை அறிவோம் அல்லவா? கடைசியை சொல்லி ஜெபிக்க போகிறோம். தாவீது என்கிற ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது அதிகமாய் தேவனை நேசித்தான், ஆனால் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டார். பெற்ற தகப்பனே அவனை வெறுத்தார், பெற்ற தகப்பனே அவனை புறம்பாக்கி போட்டார். 8 பேர்ல ஒரு பிள்ளை தாவீது, மற்ற பிள்ளைகள் எல்லாம் தகப்பன் நேசித்து அவனுக்கென்று சில காரியத்தை கொடுத்தான். ஆனால் தாவீதையோ ஒதுக்கி போட்டான், ஆடுகளை மேய்க்கும்படி வனாந்திரத்தில் அனுப்பிவிட்டான். ஆனால் அந்த தாவீதை தேவன் நேசித்தார். அந்த தாவீதின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கம் கொண்டது. அந்த தாவீதின் மீது தேவன் பிரியமாக இருந்தார். தாவீதும் தேவன் மேல் பிரியமா இருந்தார். யார் ஒடுக்கினாலும், யார் தள்ளினாலும், யார் உதாசீனப்படுத்தினாலும், உங்களை நேசிக்கிறவங்க, உங்க மேல பிரியமா இருக்க வேண்டியவங்களை உதிரி போட்டாலும் ஒன்றை புரிந்து கொள், உங்களை நேசிக்கிற யார் நேசிக்கணும் எதிர்பார்க்கிறீோ, யார் உங்க அன்பா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம், அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மிஞ்சி போனா உன்னை பார்த்து சிரிக்க முடியும், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியும், ஆனா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நீ நேசிக்கிற ஒருத்தரை இன்னும் நேசிச்சுப்பான். அவர் நினைச்சா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தூக்கி மேன்மைப்படுத்த அவரால் கூட. அல்லேலூயா. ஆகவே யாருமே நேசிக்கல, எல்லாரும் ஒதுக்குறாங்க, எல்லாரும் அற்பமா பேசுறாங்க, எல்லாரும் குறைத்து மதிப்பிடுறாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, அண்ணன், தம்பி, சொந்தம், மாமா, மச்சான், சொத்து சுகம், ஐயா யாரா இருக்கட்டும், ஐயா யார் பகைத்தாலும் வெறுத்தாலும், யார் ஒதுக்கினாலும் கவலைப்படாத தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நினைத்திருக்கிறார் அல்லவா? அவர் மீது அன்புவை, அவரை துதித்து பாடு, அவரை மகிமைப்படுத்து, அவர் மீது பிரியமாயிருக்கிறது என்று அனைவரும் சொல்லு. அப்படி சொல்லி பாரு, உன்னை தூக்கி மேன்மைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. தாவீது மறைக்கப்பட்டான், தாவீது மறுக்கப்பட்டான், தாவீதை கர்த்தர் தூக்கி கொண்டு சபை நடுவே நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்த பகுதி நான் விசுவாசத்துக்கு சொல்றேன். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட விதம் சாதாரணமானதல்ல. பேசுவது இயல்பு, படிச்சுட்டு கடந்து போவது இயல்பு. ஆனால் ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனை பெற்ற தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு, உடன்பிறந்த சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு, வனாந்திரத்தில் துரத்தி விடப்பட்ட ஒரு மனிதனை என் ஆண்டவர் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாக்கும்படி தீர்மானம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை குறித்து தேவனோ திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் சமாதானத்துக்கு ஏதுவானவர் ஒன்றாக இருக்கும் என்று நீ புரிந்து தேவனை விடாமல் பற்றிக் கொள்வாயானால் நிச்சயமாக நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே தேவன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தை வரும் காலத்தில் செய்வது நீ காண்பாய் என்று இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. தாவீது, சவுல், சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார். ஆண்டவர் சொல்றார், ஈசாயின் பிள்ளைல ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். பேரெல்லாம் சொல்லல, தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேரை சொல்லல, ஈசாயின் பிள்ளைல ஒருத்தனை தெரிந்து கொண்டேன். 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16. ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை தெரிந்து கொண்டேன். பேரை சொல்லல, 8 பேர்ல ஒருத்தன். அல்லேலூயா. பிள்ளைகள் எத்தனையும் தெரியாது. நேரா சாமுவேல் வர்றான், ஈசாவை விருந்துக்கு அழைக்கிறான். உன் பிள்ளைங்க எல்லாத்தையும் வர சொல். தேசத்துல மிக மிக முக்கியமான ஒரு விசேஷம். ஒரு தீர்க்கதரிசி, தேசத்தின் தீர்க்கதரிசி ஒரு பலி விருந்து ஏற்பாடு செய்து
அதுல ஒருத்தன் கூப்பிடுறான், அதுல ஒரு குடும்பத்தை கூப்பிடுறாங்கன்னா அந்த தேசத்தின் குடிமக்களுக்கு அது கிடைத்த மிகப்பெரிய ஒரு உயர்வு, மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய மரியாதை. அத்தனை பெரிய ஒரு மரியாதை கணத்தை இந்த ஈசாயின் குடும்பத்துக்கு சாமுவேல் கொடுத்தார். நல்ல தகப்பனை என்ன பண்ணிருக்கணும்? வாய்ப்பு கிடைக்காதையா ஒரு தீர்க்கதரிசி பலி விருந்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம குடும்பத்தை கூப்பிடுறா, ஏய் அவனை கூட்டிட்டு வாப்பா, தாவீதை கூட்டிட்டு வாப்பா, போப்பா. என்ன பண்ணிருக்கணும்? கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா கூப்பிடலைங்க. முக்கியமான இடத்துல நீ மறைக்கப்படுகிறாயோ, முக்கியமான இடத்துல நீ அவமானப்படுத்தப்படுகிறாயோ, முக்கியம் அதாவது எந்த இடம் மேன்மை நினைக்கிற அந்த இடத்துல குறைத்து மதிப்பிடப்படுகிறாயோ, ஒன்றே ஒன்றை சொல்றேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தேவனை பிடித்துக்கொள். அவர் மீது அன்பு வைக்கிறத மட்டும் குறைவில் விட்டுறல. அனுதினமும் சொல்லுமே, நான் நேசிக்கிறேன். தாவீதோட சப்ஜெக்டை படிச்சு பாருங்க. அதிகமா தாவீது சொல்ல, உன்னை பிரியமா இருக்கிறேன்மா, உன்னை துதிப்பேன்மா, நேசிக்கிறேன்மா. அவன் நெருக்கத்திலும் தேவனை அப்படியாய் நேசித்த ஒரு மனிதன். பாருங்க, பலி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடத்துல எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்த தகப்பன் தன் பிள்ளையை மறைத்து வைத்தான். அல்லேலூயா, மறுத்து விட்டான் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரர் நடுவே அந்த தாவீதை அழைத்து வர பண்ணினார். யார் மறைத்து வைத்தார்களோ, யார் மறுத்தார்களோ அவர்களை கொண்டே தாவீதை அங்க கொண்டு வந்த தேவன். அல்லேலூயா, தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா, உங்களை யார் மறுக்கிறாங்களோ, யார் மறைக்கிறாங்களோ, யார் குறைத்து மதிப்பிடுறாங்களோ அவங்களை கொண்டே தேவன் செய்வார். அல்லேலூயா, அவங்களை கொண்டே உன் வியாபாரத்தில் தொழிலின் வாசல் திறக்கும், அவர்களை கொண்டு மேன்மையின் வாசல் திறக்கும், அவர்களை கொண்டே அவர்கள் ஞாயிறு அவனை புகழ வைக்கிற தேவன் என்னுடைய தேவன். இந்த நன்மைசில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா, தாவீது எந்த தகப்பன் மறைத்தானோ அதே தகப்பனுடைய ஞான் சொல்லிட்டு இன்னும் ஒருவன் மனாந்திரத்தில் இருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்றான், அழைத்து வந்தாருடைய பங்கில் இருக்க மாட்டேன். ஈசாக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. தேவனுடைய தீர்க்கதரிசி ராஜாவுக்கு மேலுள்ள அதிகாரம் படைத்தவன். அல்லேலூயா, அழைச்சு கொண்டு நிறுத்தினாங்க. வேதம் சொல்லுகிறது, சகோதரர் நடுவே தாவீதின் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனை உயர்த்தினார் தேவன். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கே ராஜாவாக கொண்டு நிறுத்தினார். எத்தனை தடை வந்தது, எத்தனை சோதனை வந்தது, தேவன் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. அல்லேலூயா, செய்து முடித்தார். எதற்காக அந்த வேதத்தின் சான்றுகளை சொல்றேன் தெரியுமா? இதுதான் நமக்கு தேவை. இதை படிக்கும் போது நமக்கு நம்பிக்கை வரும். இதை படிக்கும் போது தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஐயா, கடகோடியில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி கொண்டு இங்கிலாந்து தேசத்துக்கு அரசனாய் மாற்ற முடியாது. கடகோடியில் இருக்கிற ஒருத்தனை இன்னைக்கு பிஜேபி ஆட்சி நினைச்சா நாளைக்கு காலையில் வேணா பிரைம் மினிஸ்டர் மாற்ற முடியும். அது ஒரு அதிகார பதவி, அது அடுத்த நாளே கூட போயிடும். அல்லேலூயா, ஆனால் தேசத்தின் மன்னர் என்பது, தேசத்தின் அரசன் என்பது அந்த தேசமே அவனுக்கு சொந்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்தில் இன்னைக்கு ஒரு பிரதமர் பதவி ஏற்றிருக்கிறார். அந்த பிரதமர் ஒரு அதிகாரியை நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். நாளைக்கே மன்னர் நினைச்சா போடானா போயிடணும். ஆனா அந்த மன்னரை யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. அதாங்க மன்னருடைய பதவி. அந்த இடத்துல தாவீதை கொண்டு வைத்த தேவன் பெரியவர் சொல்லுவா. அல்லேலூயா. எம்எல்ஏ எம்பி ஆக்குறதல்ல, பிரதமர் ஆக்குறதல்ல, தேசத்தை அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தாரு ஆண்டவர். மறைக்கப்பட்டான், மறுக்கப்பட்டான். தேவன் செய்ய நினைத்து தடைபடல. உன் வாழ்க்கை அதே தேவன் இன்றைக்கு இரவு செய்ய காத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, உம்மால செய்ய முடியும். நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற காரியம். நம்ம ஜெபிக்கலாமா? நிறைய இருக்கு, பேசணும் மணி 4 போயிடும். அப்படி எழுப்பி நிற்கலாம், ஜெபிக்க போகிறோம். நான் நம்புற ஆண்டவரே. முன்னேறி போ அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை பார்த்து நீங்க பேசுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களால இதை செய்ய முடியும், நான் நம்புறேன். நீங்க வாயில பேச போறீங்க, கர்த்தர் கிரியை செய்ய போற. செங்கடலை 2ஆய் பிளந்து முன்னேறி போனார்கள். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயற்கையின் நீதியை எனக்காக நீர் மாற்றுவீர், நான் நம்புறேன். கடலை பிளக்க கூடுமோ? ஒரு புராணம் உண்டு. தன் மனைவியை மீட்பதற்கு வானரக படைகளை கொண்டு இலங்கை தேசத்திற்கு கற்களை போட்டு பாலம் கட்டினான்
என்று ஒன்று புராண கதை உண்டு. அந்த வானர படைகளை கொண்டு பாலங்கட்டின தன் மனைவியை மீட்கப்பட அந்த மனிதனை தெய்வம் என்று வழிபடுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா அந்த மக்களுக்கு கூட அவ்வளவு வைராக்கியம் இருக்குங்க. வானர படைகளை கொண்டு பாலம் கட்டுகிறவர் அல்ல, சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறவர், சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிறவர், சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து உன் கால் தண்ணீர் நனையாதபடி அக்கறைக்கு நடந்து போக செய்ய வல்லமை உள்ள தேவன். அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பழைய போராட்டத்தை மாற்றுவதற்கு நீர் எதையும் செய்ய வல்லவர். ஏற்ற நீரை கூட எனக்காய் மாற்றுவீர். நான் நம்புகிறேன். இன்னைக்கு உம்மாலே கூடும் நீர் இதை செய்வீர் என்று நம்புகிறேன். சில சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு விசுவாசமே இல்லை. எங்க உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டாலே செய்வேங்க. பின்ன பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பத்தி பேசிட்டு பார்த்திருக்கீங்களா? குழந்தை பாக்கியத்திற்கு அநேக நம்ம ஊரை சுத்துற பரதேசிகளாச்ச எல்லா இடத்துக்கு போனாலும் நிறைய காரியங்களை கேட்போம். சில தாய்மார் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படிம்பாங்க. நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்லியிருக்கிறான்னு தெரியல. இதே பாளையங்கோட்டை ஏஆர்ல இன்னைக்கு இருக்கிறான். அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. 4-5 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல. திரும்பி உங்க விசுவாசத்தை சொல்றேன். விசுவாசம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கா சொல்றேன். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கழிச்சு பிள்ளை கொடுத்தவர் உனக்கும் கொடுப்பாருன்னு. 25 வருஷம்லாம் காத்திருக்க முடியாது. 4 வருஷமே கொடுக்காதவர் என்னத்தை கொடுக்க போறாரு என்கிட்ட பேசினான். இந்த 4 வருஷமே கொடுக்காதவர் இனி என்னத்தை கொடுக்க போறாருன்னு என்கிட்ட பேசினான். ஆனா அந்த தாய் ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சிருந்தார். அந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா? என்கிட்ட இப்படிதான் பிரதர், விசுவாசமே இல்லை பிரதர், இப்போ மட்டும் விசுவாசம் இருந்தால் பிள்ளை கொடுத்துருப்பார்களா பிரதர் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு விசுவாசம் இருக்கு இல்லையோ, உங்க பிள்ளைக்கு விசுவாசம் இருக்கு இல்லையோ, எனக்கு விசுவாசம் இருக்கு. உங்க பிள்ளைக்கு பிள்ளை கொடுக்க நிலைமையில இருக்க ஏன் விசுவாசம் ஜெயிச்சதுங்க. ஆம்பளை பையன் அடுத்த வருஷம் பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா என் வாய் சொல்லிச்சு, இவன் விசுவாசி கேட்டாலும் உன்னாலே அற்புதம் செய்ய உன்னாலே முடியும். இப்ப நீங்க அதை தான் பேச போறீங்க. அல்லேலூயா. எந்த காரியம் முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போனீங்களோ, இப்ப அப்படியே கண்ணை மூடுங்க. உங்க கண்ணுக்கு மேல அதை கொண்டு வாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தடையை போக்க உண்மை கூடும். எனக்கு விசுவாசத்துல குறைவு இருக்கிறது உண்மைதான். எனக்கு சற்று அவநம்பிக்கை இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்போ உங்களுடைய வார்த்தையை கேட்ட பிறகு நான் சொல்லுகிறேன், உன்னாலே செங்கடலை பழக்க கூடும், செங்கடலை பழக்க கூடும். இயற்கை நீதியை மாற்ற வல்லமை உள்ள தேவன் என் வாழ்க்கையில் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீர் பேசுங்க, உம்மாலே கூடும். ஐயா, இந்த கடன் எப்படியா அடைக்கப்படும், இது எப்படியா அடைக்கப்படும், அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கடன் பிரச்சனை நீக்க உம்மால் கூடும், இந்த கடன் பிரச்சனை மாற்ற உம்மால் கூடும். அது எத்தனை கோடியா இருந்தாலும் எத்தனை லட்சமா இருந்தாலும் இப்ப கர்த்தரை நோக்கி பேசுங்க. அவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் முன்னேறி போவது, அதுதான் நீ முன்னேறி செல்வது. கர்த்தர் நம்பிக்கை வச்சு சொல்லுங்க, பேசுங்க. நான் சும்மா சொல்றதை கர்த்தர் கேட்பாரா? கேட்பாரு. நீ ஆர்வமா பேசுறத கூட மனுஷன் கேட்க மாட்டான். நீ ஆர்வமா பாசமா பேசுறத கூட உன் பக்கம் பாசம் இருக்கும், எய்த்த பக்கம் பாசம் இருக்காது, கேட்க மாட்டாங்க. ஆனா நீ பாசமே இல்லாம பேசினாலும் கேட்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. ஏன் தெரியுமா? உனக்கு அவர் மேல பாசம் இல்லாட்டாலும் அவருக்கு மேல பாசம் உண்டையா, உன் அன்பு உண்டையா. சொந்த குமாரன கிருபாதிரமணியா கொடுப்பவர் ஐயா. எப்படியா நீ பேசுறதை கேட்காம இருப்பாரு? வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் தேவனின் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். சின்னமா ஜெபம் பண்ண முடிக்க போகுது. இப்ப பேசுங்க. நீங்க உங்க என்ன பிரச்சனை அப்படி பேசு. உன்னால முடியும், வேலை பெற முடியும், இல்ல வேலையை சுகமாக்க முடியும். பேசுங்க, பேசுங்க. இயற்கை நீ எனக்கு, எனக்காக இயற்கையை மாற்றுவீர், இயற்கை நீரியை நீ மாற்றுவீர் எனக்காக. இப்ப சொல்லுங்க, பேசுங்க. அவருக்கு அந்த வார்த்தை தான் கிரியை செய்ய போகிறது. அந்த வார்த்தை தான் அற்புதத்தை கொண்டு வர போகிறது. மருத்துவம் சொல்லவே முடியாது. நீங்க சொல்லுங்க, மருத்துவ அறிக்கையை மாற்ற நீ வல்லமை உள்ளவர், உம்மாலே கூடும். கடன் இருந்தா அந்த கடன் தொகை அப்படியே சொல்லுங்க.
எத்தனை லட்சம் வட்டியோட சொல்லுங்க. இந்த பணத்தை, இந்த கடன் பிரச்சனை, இந்த அமௌண்ட், இந்த கடனை அடைக்க வைக்க, என்ன அடைக்க வைக்க உம்மால கூட நான் அதை கொடுத்து அடைப்பேன். எஸ், கடன் போகட்டும் போகட்டும் சொல்லாதீங்க. அந்த கடன் பணத்தை நான் கொடுக்க வைக்க, எனக்கு கொடுக்க வைக்க உம்மால கூட பேசுங்க, பேசுங்க. நாளைக்கு கூட காலம் வருவார். அவரால் கூட வேற ஒண்ணுமே இல்லை. பேசுங்க, பேசுங்க. இப்ப பேசுற நேரம். உங்க பிள்ளைய பத்தி பேசுங்க, கணவனை பத்தி பேசுங்க, குடும்பத்தை பத்தி பேசுங்க, ஊழியத்தை பத்தி பேசுங்க. வியாதி இருக்கு, இப்படி இருக்கு, ஐயா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டே இருக்காதீங்க. பண்ணினதை பேசாதீங்க, பண்ணப்பட்டதை விடுவிக்க இயேசுவால் கூடுன்னு பேசுங்க. கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை விடுவிக்க இயேசுவால் கூடுன்னு பேசுங்க. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த மாற்ற இயேசுவால் கூடுன்னு பேசுங்க. நீங்க குறைய பேசாதீங்க, மற்றவங்களை பேசாதீங்க, மற்றவங்களை பத்தி பேசாதீங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, உம்மாலே கூடும். எஸ் எஸ், இப்ப நீங்க அதான் சொல்ல போறீங்க. ஜெபம் முடிக்க போறேன். உங்க டைம் கர்த்தர் இப்ப கவனிக்கிறார், கவனிக்கிறார், கவனிக்கிறார். நீங்க பேசுறதை கவனிக்கிறார். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் இனிவரின் வாழ்க்கையில் நடக்க போகிறது, நடக்க போகிறது. எஸ், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன். வார்த்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதோ கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தகப்பனே, இந்த செய்தியை வர நாட்களில் யூடியூப்ல நாங்க போடுவோம். அந்த யூடியூப்ல இனி இந்த செய்தியை பார்க்க போகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை பார்க்கிறவர்கள் அவர்கள் இனி பேச போற காரியத்தை செய்து முடிக்க போறதுக்காக நன்றி. கிருபை இருக்கட்டும்.